அதாவது இரவும் பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள் என்று சொல்வார்கள். அந்த ஒரு அழகியலான பேரை சூரியனூர் சந்திரன் அவர்களுக்கு வாக்களியுங்கள். உதய சூரியனுக்கு அவருடைய பேரிலேயே சூரியன் இருக்கிறது. உங்கள் தொகுதியினுடைய மக்களை நானே வந்து சந்திப்பேன், ஒரு நாளைக்கு 5 முறை உங்களை பார்க்க வருவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வேட்பாளரை வெற்றியடைய வைக்க வேண்டும். விளிம்பு நிலை மக்கள், சாமானிய மக்களுக்கான திட்டங்களை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அந்த பணி தொடர வேண்டும் என்று சொன்னால் சூரியனூர் சந்திரனுக்கு ஓட்டு போடுங்க. நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே வரலாற்று சிறப்புமிக்க குளித்தலை சட்டப்பேரவைக்கு 1957 கலைஞர் அவர்கள் முதன்முறையாக இளைஞராக இருந்த காலத்திலே முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலிலே வென்று வாகை சூடிய இடம்தான் குளித்தலை. கரூர் மாவட்டத்திலே இருந்துதான் கலைஞரினுடைய அரசியல் வரலாறு தொடங்குகிறது. குளித்தலையிலே இருந்துதான் அவருடைய அரசியல் வரலாறு தொடங்குகிறது. அங்கு திமுக வெற்றி பெறுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குளித்தலையிலே அரசு மருத்துவமனை 40 கோடி ரூபாய் செலவிலே கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசு பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த கட்டிடங்களை எல்லாம் விரிவாக்கி ஒரு 1 கோடி ரூபாய் செலவிலே அரசு மேல்நிலை பள்ளி விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை மருந்தகம் ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலே கால்நடை மருந்தகங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பகுதியாக பார்த்து பல இடங்களிலே என்ன தேவை இருக்கிறது, இந்த தொகுதிக்கு என்ன விதமான தேவை இருக்கிறது, என்ன கோரிக்கை இருக்கிறது, அதை எப்படி வந்து அந்த மக்களுக்கு செய்வது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள், நியாய விலைக்கடை என்று சொல்லக்கூடிய ரேஷன் கடைகள் ஒரு 8 இடத்திலே திறக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே, விடியல் ஆட்சியிலே. அதே மாதிரி கரூர் மாவட்டத்திலே நச்சலூர்ல வந்து நர்சுகளுக்கான குவார்டர்ஸ், செவிலியர் குடியிருப்பு ஏறத்தாழ 25 லட்சம் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டம் குளித்தலையினுடைய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி, நீங்க பெண்கள் கல்வி கற்றால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ஆண் கல்வி கற்றால் ஒரு தனி மனிதன் தான் படித்தவனாக இருப்பான். ஆனால் பெண்கள் கல்வி கற்றால் அது குழந்தைகளுக்கு போய் சேரும். அந்த குடும்பமே வந்து என்ன ஆகும்னா கல்விக்கு உரியதாக மாறிவிடும். ஒரு டியூஷன் சொல்லி கொடுக்கிறது, அந்த குழந்தைகளை பராமரிப்பது. அப்ப பெண்களுக்கான மேல்நிலை பள்ளியில ஏறத்தாழ 5 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் 1 கோடி அளவிலே கட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இனுங்கனூரிலேயும் செவிலியர் குடியிருப்பு 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பணி நிறைவு பெற்றிருக்கிறது. அதே மாதிரி சார் பதிவாளர் அலுவலகம் ஏறத்தாழ 2.5 கோடி ரூபாய் செலவுல சார் பதிவாளர் அலுவலகம் வந்து கரூர் மாவட்ட குளித்தலையில கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப குளித்தலையினுடைய அடிப்படை பிரச்சனைகளே விவசாய பெருங்குடி மக்களினுடைய பிரச்சனை என்ன, கால்நடை மருந்தகம் மாதிரி பெண்களுடைய பிரச்சனை என்ன, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையினுடைய பிரச்சனை என்ன, அந்த பகுதிசார் மக்களினுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுகிற வண்ணமாக நீங்கள் வந்து அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு திராவிட மாடல் அரசு கடந்த முறையும் செய்திருக்கிறது. இந்த 2021-26 வரைக்கும் செய்திருக்கிறது. இந்த ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி என்பதே நலத்திட்டங்களின் ஆட்சி. மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம். அதே மாதிரி இப்ப சமீபத்தில் வந்து மாணவர்களுக்கு ஒரு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. இப்படி பல வகையில பல இடங்களிலே வந்து அறிவுசார் மையங்கள் என்று சொல்லக்கூடிய வந்து பொது தேர்வுக்கு, அதாவது அரசு பதவிகளை பெறுவதற்கான தேர்வுகளை டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதுவதற்கான அறிவுசார் மையங்களை உருவாக்குகிறார்கள். அறிவு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திமுக தான் அறிவு திருவிழாவை உருவாக்குகிறது. பல பேர் அறியாமையை வந்து திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே அறிவு திருவிழாவை திமுக கொண்டாடுகிறது. திராவிட மாடல் அரசுதான் படித்தவர்களை, பண்பாளர்களை, கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும். இந்த தலைமுறைக்கு வந்து அடுத்த தலைமுறை இன்னும் மேம்பட்டு சிந்திக்க வேண்டும். அவர்கள் பல உயரங்களை தொட வேண்டும், சிகரங்களை தொட வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில பல இளைஞர்கள் வந்து வேலை செய்கிறார்கள். அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தனியார் துறையிலே தான் இனி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, அரசு பணி குறைவாகத்தான் இருக்கிறது. எல்லா படித்த இளைஞர்களுக்கும் அரசு பணி தருவதற்கான நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு 90களினுடைய இறுதிகளிலே உலகமயமாக்கல் வந்து தொடங்கிய போது அன்று ஐடி நகரங்களை எல்லா இடங்களிலேயுமே நிர்மாணித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால் தான் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் ஐடி செக்டார்ல பல பேர் வந்து வேலை செய்கிறார்கள். அப்படி எல்லா விதமான வேலை வாய்ப்பை உருவாக்குவது, விவசாய தொழிலாளர்களுக்கான அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது, உழவர் சந்தை மாதிரியான திட்டங்களை உருவாக்குவது, 100 நாள் வேலை திட்டத்தை உறுதி செய்வது என்று விளிம்பு நிலை மக்கள், சாமானிய மக்களுக்கான திட்டங்களை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அந்த பணி தொடர வேண்டும் என்று சொன்னால் சூரியனூர் சந்திரனுக்கு ஓட்டு போடுங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த பேரே ஒரு அதிசயமான பேராக இருக்கிறது. உதய சூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறவர் சூரியனூர் சந்திரன். சூரியன் இல்லை என்று சொன்னால் பகல் கிடையாது, சந்திரன் இல்லை என்று சொன்னால் அது இரவு கிடையாது. அதாவது இரவும் பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள் என்று சொல்வார்.
சொல்வார்கள், அந்த ஒரு அழகியலான பேரை சூரியனூர் சந்திரன் அவர்களுக்கு வாக்களியுங்கள். உதயசூரியனுக்கு அவருடைய பேரிலேயே சூரியன் இருக்கிறது. சூரியனூர் சந்திரனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று கள நிலவரம் நமக்கு சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தேடி வர வேண்டாம், உங்களை தேடி நானே வருவேன் என்று சொல்லுகிறார். நாம் அழைக்காமலே ஒவ்வொரு நாள் விடியலும் நம்ம வீட்டில் லைட் போட்டா தான், சுவிட்ச் போட்டா தான் லைட் எரியும். ஆனால் சூரியன் நம் வீட்டு ஜன்னல் கதவுகளின் வழியாக வெளிச்சம் பாய்ந்து கொண்டே வருகிறது. விடுகிற போது விடியல் அரசின் வழியாக அந்த சூரியத்தினுடைய கதிர்கள் நம் வெளிச்சமாக பாய்கிறது. அதே போலத்தான் சூரியனூர் சந்திரன், உங்கள் தொகுதியினுடைய மக்களை நானே வந்து சந்திப்பேன், ஒரு நாளைக்கு 5 முறை உங்களை பார்க்க வருவேன் என்று சொல்லுகிறார். இஸ்லாமியர்கள் தான் சொல்லுவாங்க 5 முறை நான் தொழுகை செய்கிறேன். அது மாதிரி 5 முறை உங்களை பார்ப்பதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட வேட்பாளரை வெற்றியடைய வைக்க வேண்டும். இது வெற்றி, அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் கள நிலவரம் சொல்லுகிறது. அவருடைய வெற்றி வாய்ப்புக்கு நம்ம